ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. நிஃப்டி 50 112 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 25,698 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 429 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 83,897 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 201 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 57,624 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது பேங்க் நிஃப்டி. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 1.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐசிசி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் 1.5% நெகட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி யூகோ பேங்க், பாலிகேப் இந்தியா, உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அப்டேட் ஆன உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் செக்மெண்ட் தான் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக ஃபார்மா செக்டார் பாசிட்டிவில் இருக்குது. ஆட்டோ ஃபினான்ஸ் இது பாசிட்டிவில் இருக்குது. ரியாலிட்டி, பேங்கிங், இன்ஃப்ரா, சிமெண்ட், எனர்ஜி, சர்வீஸ், பிஎஸ்சி பேங்க், பிஎஸ்சி, மெட்டல், டெக்னாலஜி இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. இதில் தர்மாடி, மெட்டலும் டெக்னாலஜியும் தான். கன்சியூமர் செக்மெண்ட்டில் ஐடிசி இன்னைக்கு 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு மேலே போயிருக்கிறான். 1.5% பாசிட்டிவ். டாடா கன்சியூமர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர் இதெல்லாம் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. கோல்கேட் பாமாயில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக டெக்னாலஜியில் எடுத்து பார்த்தா இன்றைக்கி தர்மாட்டி விழுந்திருக்கு. விப்ரோ 5% வாஷ் அவுட்டு, 239 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது விப்ரோ. இது போக எம்ஃபோசிஸ் 3% நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் 3% நெகட்டிவ். நெக்ஸ்ட் டிசிஎஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. டெக் மஹிந்திரா 1.5% நெகட்டிவில் இருக்குது. நேற்று விப்ரோ, இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ரொம்ப அடியே இல்லை, ரொம்ப ஏட்டம் இல்லை, அப்படி ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகிருக்கு. ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பொறுமையை யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து விப்ரோவில். பட் ஐடி செக்டரில் இப்போ உடனே ரிகவரி இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஒரு லாங் டேர்ம் தான் எதிர்பார்க்கணும் ஐடி செக்டரில். இப்போதைக்கு ஐடி செக்டர் வந்து நமக்கு சரிப்பட்ட மாதிரி இல்லை. அதனால் பொறுமையை யூஸ் பண்ணிக்கோங்க ஐடி செக்டருக்கு மேலே பிலீஃப் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இன்வெஸ்டருக்கு நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து இது மாதிரி சில பங்குகளுக்கு எல்லாமே அவங்க சொல்கிறது 30% இந்த ஷேர் மேலே போகும், அந்த ஷேர் 40% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அது மாதிரி நடக்குதா, அவங்க சொல்கிற மாதிரி நடக்குதான்னு பார்த்தா எதுவுமே சான்சஸ் இல்லை. எல்லாம் சொல்லிடுறாங்க. ஒரு நாள் சொல்கிறாங்க 15% மேலே போகும், 13% மேலே போகும்னு. பட் அது பாசிபிள் இல்லை, நடக்கவே மாட்டேங்குது. அது மாதிரி தான் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. எத்தனை ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் போன ரிசல்ட்ஸ்லையும் சொன்னாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இத்தனை % மேலே போக சான்ஸ் இருக்குன்னு. இப்போ இன்வெஸ்டருக்கு சொல்கிறாங்க 30% இந்த பங்கு மேலே போகும். பைக்கால் கொடுக்குறாங்க. 1890 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு. 1890 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 13% மேலே போகும்னு சொல்கிறாங்க இன்வெஸ்டர். இதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த Q2 ரிசல்ட்ஸ் வச்சு சொல்கிறாங்க. நடக்குதான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா 833 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு. 847 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 833 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. நாட்கோ ஃபார்மில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டெல்லி ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்டிபலம் அப்படிங்கிற ஜெனரிக் வெர்ஷன் ட்ரக்கு, ஸ்பைனர் மஸ்குலர் ஆட்ரோஃபி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ட்ரக்கை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாட்கோ ஃபார்முக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க டெல்லி ஹைகோர்ட்டு. அதை சேலஞ்ச் பண்ணி தான் ரோஸ்டே எங்கே போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டை அர்ஜென்ட்டாட்டு லிஸ்ட் பண்ணாங்க கேஸை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டேவோட ப்ளீயை வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ நாட்கோ ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு என்னன்னா, அந்த ராஸ்டே தயாரிக்கிற அந்த ரெஸ்டிபலம் ட்ரக் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே இந்தியாவில் விற்கிறோன்னா அதோட வேல்யூ பார்க்கும்போது 6 லட்சம். ஆனால் அந்த ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி ட்ரீட்மெண்ட் ட்ரக்கு இவங்க நாட்கோ ஃபார்மா மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணாங்கன்னா 17,900 ரூபா தான். ஜஸ்ட் 15,900 நம்ம இந்தியன் பீப்புள்ஸுக்கு கிடைக்குது. பட் இது வந்து ஒரு ரேர் ட்ரக் தான். ஆனால் எப்படி இருந்தாலும் 6 lakhs எங்கே இருக்குது, 15,900 எங்கே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நாட்கோ ஃபார்மாக்கு ஃபேவராட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் கம்பெனி. ஆக்சுவலி ஏஞ்சல் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் கம்பெனி. அவங்க இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து டிஜிட்டல் வைஸ் செல் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாட்டு சிங்கப்பூரை சேர்ந்த லிவ்வல் அவங்க அந்த கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 26% ஸ்டேக் அந்த ஜாயின்ட் வெஞ்சரில் ஓன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 100% FDI மூலமாக தான் இதை பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ மூலமாக செல் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் 60 to 65% இருக்கும். குறிப்பாட்டு கேன்சர், டயபெட்டிக்ஸ், ஹார்ட் கண்டிஷன் இது மாதிரி கவரேஜஸ் எல்லாமே இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஞ்சல் ஒன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1.5% பாசிட்டிவில் தான் இருக்குது.
ஏஷியன் பெயிண்ட்ஸும் 3 டேஸாக கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. இன்றைக்கும் ஒரு 4% மேலே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு ஏஞ்சல் ஒன். இவங்க யூஏயில் ஃபுஜிரா ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த பங்கு வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வீக் மட்டுமே ஒரு 8% to 10% ரேலியாக இருக்குது இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸு. பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸாக இருக்கிற ஐசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2650 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதானி பவர் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரியாக்ஷனில் இருக்குது. 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கோடா அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட்டு இந்தியன் கிரிட்டு. ஸோ அந்த கிரிட் கனெக்ஷனுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு கோடா பிளான்ட்டுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதானி பவர் 4% பாசிட்டிவில் இருக்குது. இது போக 570 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பூட்டானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு செட் பண்ண இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் அதானி பவர் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட்டு எக்கனாமிக் அஃபென்சஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை போலீஸ் மூலமாட்டு. ஸோ இதில் என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா அந்த அக்கௌண்டிங் லேப்ஸஸ் நடந்துச்சு. அது 2000 கோடி கிட்ட வரும் அந்த அக்கௌண்டிங் லேப்ஸஸ் இஷ்யூ. இப்போ ஃப்ரெஷ்ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 255 கோடி இதே அந்த ஆடிட்டிங்கில் இஷ்யூ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்திருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. இது போக இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸும் படிப்படியாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து 55.65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 692 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6477 கோடியாக இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா 1020 கோடியாக இருக்குது. 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 15.8% இருக்குது. 130 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சீக்வென்ஷியல் பேசிஸில். செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூன்னு பார்க்கும்போது அவங்களோட கீ பிஸ்னஸ் அதாவது 6545 கோடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட கீ பிஸ்னஸ் செக்மெண்ட்லேருந்து. ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து 5691 கோடியாக இருக்குது. ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் 21% இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிமாண்ட் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்லேருந்து இருந்திருக்குது. டொமஸ்டிக் பிஸ்னஸ் 21% இன்க்ரீஸாக இருக்குது. ஒயர்ஸ் அண்ட் கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் சரி இன்ஸ்டியூஷனல் சேனல்ஸ்லையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவன்யூக்கு 6.5% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக் குட் டிவிஷன் 452 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இபிசி இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 402 கோடி கிட்ட ஜென்ரேட் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஃப்எம்இஜி செக்மெண்ட் 14% இயர் பேசிஸில் ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பாலிகேப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 1.5% நெகட்டிவில் தான் இருக்குது. 7458 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் P 50 இருக்குது. பட் இதுவும் ரொம்ப வேல்யூஷனில் தான் இருக்குது. கே இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பாலிகேப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாரன் ஃபார்மா வந்து 14000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் சேல் மூலமாட்ட அந்த ஜேபி கெமிக்கல்ஸை அக்யூசிஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாரன் ஃபார்மசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எல்ஐசி வந்து டாக்டர் டீலில் ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி 8.21%லேருந்து இப்போ 10.26% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாட்டு 2% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. எல்ஐசியே பார்த்தீங்கன்னா டாக்டர் டி லெபார்ட்டரிஸில் 2% ஸ்டேக் இப்போ ரீசென்ட்லி வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் வந்து AWIPL அவங்களோட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர் செப்பரேஷன் யூனிட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் 20 இயர் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஏர் வாட்டர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட ஏர் செப்பரேஷன் யூனிட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஜாம்ஷெட்பூரில். இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது மூலமாட்டு 1800 tons ஆஃப் ஆக்சிஜன் பேர் டே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நைட்ரஜன் ஆர்கான் ட்ரை கம்பஸ்டர் இது மூலமாட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. வேரி எனர்ஜிஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. நெட் ப்ராஃபிட் 871 கோடியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்கு. டோட்டல் இன்கம் 6226 கோடியாக இருக்குது. இதுவும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 57.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 4995 கோடியாக இருக்குது. டிவிடன் பார்த்தீங்கன்னா 2 ரூபா per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 24 மென்ஷன் ஆயிருக்கு. நவம்பர் 6 இந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து வேரி எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த கனரா HSBC லைஃப் ஆக்சுவலி இன்றைக்கி தான் லிஸ்ட் ஆச்சு மார்க்கெட்டில். ஸோ ஒரு 5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. பட் லிஸ்ட் ஆகும்போது ஃப்ளாட் லிஸ்டிங் தான் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு 5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது கனரா HSBC. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது கனரா ரோபாக்கோ. இது போக லாஸ்ட்டாக இப்போ அப்ளை பண்ணியிருக்குது மிட்வெஸ்ட் IPO. அது இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு அலாட்மெண்ட் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். KPI கிரீன் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. SJVன்ட்டு வந்து ஒரு 697 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீன் எனர்ஜி இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து பாரத் ஃபோர்ஜ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேல் வந்து அதாவது இந்த பேர்ல்னு சொல்கிறாங்க 10x இன்ஜின்ஸ் அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தான். கிட்டத்தட்ட 700 பேர்ல் 700 அண்ட் பேர்ல் 10x இன்ஜின்ஸ் இது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரோல்ஸ் ராய்ஸும் பாரத் ஃபோர்ஜும் கொடுத்த அப்டேட்டு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் IndusInd பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 255 crores ஆஃப் அக்கௌண்டிங் லேப்ஸஸ் இஷ்யூ. ஆனால் IndusInd பேங்க் தரப்பில் அந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் ஸ்விங் கொடுத்த அந்த அப்டேட்டுக்கு IndusInd பேங்க்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 255 கோடி ஆஃப் அக்கௌண்டிங் லேப்ஸஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்க்ளோஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது IndusInd பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி 48% இயர் பேசிஸில் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 121 கோடியாக இருக்குது ப்ராஃபிட். இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 921 கோடியாக இருக்குது. இது ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பட் இயர் பேசிஸில் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் அசட் குவாலிட்டி பார்க்கும்போது 2.52%லேருந்து 2.45% குறைஞ்சிருக்கு கிராஸ் என்பே. நெட் என்பே 0.70%லேருந்து 0.6067% குறைஞ்சிருக்கு. டெபாசிட் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா டெபாசிட் 22.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் 14.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா ரேஷியோ 27.5% இருக்குது. இது போக டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது 4 to 7.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் பேஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 21.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செக்யூர்ட் லோன் புக் பார்க்கும்போது 16,173 கோடியாட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் அட்வான்சஸில் 4 to 7% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சி ரேஷியோ 99.48% இருக்குது. ஸ்லிப்பேஜஸ் 278 கோடியாக ட்ராப் ஆகிருக்கு. பேங்கோட கஸ்டமர் பேஸ் 98.8 லேக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 2.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீ ப்ரொவிஷன் ப்ராஃபிட் 9.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 395 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சீக்வென்ஷியல் பேஸில் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து சீக்வென்ஷியல் பேசிஸில் 6.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கான ஷேர் எல்லாத்துக்குமே டிமேட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. ஒன்றில் மெசேஜ் வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும். அது உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் வந்து அந்த லிஸ்ட்டு ஆகாமல் இருக்கிற அந்த மங்கி கலர் தெரியும். அதாவது ஷேரோட நேம் தெரியும், அது வந்து மங்கலாட்டு தெரியும், பிளர்ராட்டு தெரியும். அது உங்களோட போர்ட்ஃபோலியோ கீழே பாருங்கள், அது கிரெடிட் ஆன மாதிரி இருக்குது. எனக்கும் அது கிரெடிட் ஆகிடுச்சு. நேற்றே மெசேஜ் வந்திருக்கும், இல்லைனா மெயில் வந்திருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் லிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஐஎஸ்என் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். INE1TAE 01010 அந்த ரேஞ்சில் அந்த ஸ்கிரிப்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது போக இது மாதிரி தான் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கான அந்த ஷேர் டிமேட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் லிஸ்டிங் மேபி எனக்கு தெரிஞ்சு 20 to 25 days மினிமம் எடுக்கும். மேக்ஸிமம் 30 days வரைக்கும் போகலாம். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.